எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாவேக்கா 40க்கு 40 ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க உதாரணமா. யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. பிஜேபி வீக் ஆயிடுச்சு. காங்கிரஸ் ஓரளவுக்கு 150 180 இருக்குது. அப்படின்னா தாவேக்கா தேவகவுடா மாதிரி நம்ம முதல்ல பிரதமர் ஆகலான்னு விஜய் நினைக்கலாம். அவர் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் தானே அவங்க சொல்றாங்க. 7 தொகுதி இடைத்தேர்தல் இப்போதைக்கு அநேகமா இன்னொரு 3 நாள் கூடும் தான் நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு 10-12 தொகுதி இடைத்தேர்தல் வரும்போது இப்போ மதுராந்தகத்தில் ஜெயிக்க பாமக ஓட்டு வங்கி உதவுமா உதவாதா? நிச்சயம் உதவும். அதெல்லாம் ஓட்டு வங்கி கால்குலேஷன் இல்லாம கிடையவே கிடையாது. ஏங்க இல்லாட்டா எதுக்குங்க இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும்? உடஞ்ச காலெல்லாம் இஎம்பி தலை இதெல்லாம் எதுக்கு சேர்த்துக்கணும்? சரி, நீங்க சபாநாயகருங்க, நான் ரிசைன் பண்ணிட்டேன். என் ரெசிக்னேஷன் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் பெண்டிங். இப்போ நீங்க திருப்பி டிஸ்குவாலிஃபிகேஷன்ல நீங்க அத்தாரிட்டியா உட்கார்ந்தீங்கன்னா நீங்க யாரை டிஸ்குவாலிஃபை பண்ணுவீங்க? என்னையவா? நான் தான் எம்எல்ஏவே கிடையாது. ராஜினாமா பண்ணியாச்சு. நான் தான் பண்ணிட்டேனே. அப்ப சட்டமன்றத்துல இல்லாத ஒருத்தரை நான் தகுதி நீக்கம் பண்ண முடியுமா? கலைஞர் ஆட்சி வந்த 89க்கு அடுத்த சில மாதங்கள்ல மதுரை கிழக்குலையும் மருங்காபுரிலையும் இடைத்தேர்தல் வந்துச்சு. 2 இடைத்தேர்தலையும் அதிமுக ஜெயிச்சு. ஆமா. அப்படியெல்லாம் நம்ம மக்களை அப்படி கணக்கு போடாதீங்க. மக்கள் வெவ்வேறு மாதிரி முடிவு எடுப்பாங்க. திமுக ஜெயிச்சு ஆட்சி அமைக்குது அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அமைச்சரவையில் அவங்க பங்கு கொடுத்துருப்பாங்களா? நிச்சயம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு திமுக ஜெயிக்குது, அப்ப கொடுத்துருவாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்க. எந்த காலத்துல அதிமுக கொடுத்துருமா? அதிமுக ஜெயிச்சு கொடுத்துருமா? கொடுக்க மாட்டாங்க. மந்திரி ஆகிறதுக்கான ஒரே வாய்ப்பு தாவேகா தான். விஜய் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாட்டில் சொல்றாரு, யார் எந்த அழுத்தம் கொடுத்தாலும் நீங்க பணியாதீங்கன்னு. இவங்க எல்லாம் அழுத்தமே கொடுக்க மாட்டாங்களா? அப்புறம் இனிமேல் ஒவ்வொருத்தரோட பிசினஸ் என்னங்க, அவங்க ஒவ்வொருத்தர் பேர்ல என்னென்ன வழக்குகள் இருக்கு, எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் வருங்க, இனிமேல் தான் வரும். இது எல்லாமே புது மோகங்க. இந்த புது மோகத்துல விஜய் என்ன செஞ்சாலும் சரின்னு தான் தோணும். சார், திமுக தலைவரை எந்த தொகுதியில சார் நம்ம எதிர்பார்க்கலாமா? திமுக வினர் அர்ஜ் பண்றாங்க, பிரஷர் பண்றாங்க, நீங்க எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள வரணும்னு. வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு என்னமோ அது கொஞ்சம் சந்தேகமா தெரியுது. என்னன்னா உதயநிதி இப்போ எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. அப்போ திருப்பி திமுக தலைவர் சட்டமன்றத்துக்குள்ள வந்தா எதிர்கட்சி தலைவரா திமுக தலைவர் மாறணும். உதயநிதினா ஏஜ் வைஸ் காம்பீட்டிங்கா இருப்பாரு. அதாவது விஜய் வெர்சஸ் உதயநிதினு செட் ஆகுது. அது ஓகே. திருப்பி விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் செட் பண்ணணும். அதுல எல்லாம் கொஞ்சம் எனக்கு என்னமோ பொலிட்டிக்கலா அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட் தான் நான் நினைக்கிறேன். சட்டமன்றத்தின் மாண்புன்னு சொல்றதே நான் ஒத்துக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் பேர்ல அப்புறம் ஏன் செருப்பு விட்டீங்க? ஏன் 2 சபாநாயகர்கள் உட்கார்ந்து சபையை நடத்துனீங்க? ஏன் ஜெயலலிதாமாவுக்கான அவமானங்கிறது ஏன் நடந்துச்சு? கலைஞர் கையெழுத்து போட விடாம எந்த அளவுக்கு தடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதெல்லாம் நடக்குதாங்க. முரசொலி செல்வத்தை கூண்டில் ஏற்றி விசாரிக்கலையா? பாண்டி அண்ணாச்சி ஆனந்தோட ஆசிரியருக்கு தண்டனை கொடுக்கலையா? இதெல்லாம் எந்த மாண்புக்குள்ள வருதுன்னு நான் கேட்கிறேன். அடுத்த விக்கெட் யார் சார்? அடுத்த விக்கெட்டு எஸ்பி வேலுமணியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அவர் தான் ரொம்ப, அதாவது எஸ்பி வேலுமணி, நத்த விஸ்வநாதன், அப்புறம் சிவிஎஸ் இவங்க எல்லாருமே அந்த இதே ராஜினாமா வழியில தான் இருக்காங்க. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் இருந்தார். வணக்கம் ஷியாம் சார். தாமரை வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியல் நாளைக்கு தாவேகா தங்களுடைய கூட்டணி கட்சி கூட்டத்தை நடத்த போறாங்க. எந்த குறிப்பாக ஆட்சி அமைத்ததுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கா, எதிர்த்து இந்த கூட்டம், அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், இந்த உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு இந்த கூட்டணி கட்சி கூட்டத்தை டிவிக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? கூட்டணிக்கு இன்னமும் பெயர் வைக்கவில்லை. ஆனால் அரசுக்கு உள்ளே இருந்து ஆதரவு கொடுக்கிற கட்சிகள், வெளியே இருந்து ஆதரவு கட்சிகள், அப்படி நம்ம பார்க்கலாம். உதாரணமா சிபிஐ சிபிஎம் அபிஷியலா அவங்க கூட்டணியில சேரல, அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். அதற்கு அவங்க பல காரணங்கள் சொல்றாங்க. ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு நினைத்தோம், பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சோம், அப்படி காரணங்கள் சொல்றாங்க. ஆனா அமைச்சரவையிலே பங்கு பெற்ற கட்சிகள் விசிகாவோ ஐயுஎம்எல்ஓ அவங்கள நம்ம கூட்டணின்னு தான் எடுத்துக்கிடணும். ஏன்னா அமைச்சரவைக்குள்ள இருக்கிறாங்க.
விசிக தலைவர் மட்டும் கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசுறாரு. ஐயுஎம்எல் வந்து எந்த குழப்பமும் இல்லை, இப்படித்தான் நான் பார்க்கிறேன். அப்படின்னா நாளைய கூட்டம் எந்த அளவுக்கு டிவிகேக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு இந்த கட்சிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இப்படி ரெண்டா நம்ம பகுப்பாய்வு பண்ணலாம். டிவிகேக்கு உண்மையிலேயே இது முக்கியத்துவம் வாய்ந்ததானே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து 108 இடம் ஜெயிச்சிருக்காங்க, எந்த கூட்டணியும் இல்லாம தானே. அதாவது விஜய் விசில் ரெண்டே விஷயம் தாங்க, வேற எந்த விதமான கேண்டிடேட்டே யாருன்னே தெரியாத. இப்ப எப்படி அமைச்சர்கள் பேர்ல இவ்வளவு புகார்கள் வருது, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கிடையாது. கட்சி ஆரம்பிச்சு 1.25-2 வருஷம் தான் ஆகுது. அப்போ இயல்பாக வந்து அமைச்சர்களோட பழைய பேக்ரவுண்டு தெரியாது. அவங்க இளைஞர்களா இருக்கும்போது ஏதாவது சிக்கல்களை மாட்டிருக்கலாம், என்னமோ ஒண்ணு இருக்கும், ஆனா நமக்கு தெரியாது. இது ஒரு 60 வருஷம் 50 வருஷம் ஓல்டு பார்ட்டினா தெரியுங்க, நமக்கே இயல்பா தெரியும். இது வந்து ஒரு கம்பெனில ஆள் சேர்க்கிற மாதிரி. உங்க கம்பெனில புதுசா ஆள் எடுப்பீங்கன்னா நீங்க ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி வெரிஃபிகேஷன் நடக்கணும். ஆமா, நடக்கணும்ல. ஆனா அதுவே வந்து ரொம்ப பழமையான கம்பெனி, வரிசையா வந்து ஜெனரேஷன் சாஃப்ட்வேர் இருக்காங்க, ஒரு குடும்ப கம்பெனி, அப்பனா இந்த பிரச்சனை வராது. ஓகே. இப்போ தாவேகாவுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, போக போக இன்னும் வரத்தான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாது. விஜய் வந்து சில அமைச்சர்களை நீக்குவாரு. என்ன காரணம்னா அவரை வச்சுதான் எல்லாமே. அப்ப இந்த அமைச்சர்கள்லாம் வெளியில போனா கூட அவருக்கு என்ன நஷ்டம் இருக்கு? ஒரு நஷ்டமும் இல்லை, இடைத்தேர்தலோட எண்ணிக்கை தான் கூடும், அவ்வளவுதான். அப்போ தாவேகாவுக்கு பெரிய லாபம் இல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு லாபம் இருக்கு. அப்படித்தானே? இப்ப என்ன சார் கூட்டணி கட்சிக்கு என்ன சார் லாபம் இருக்கு? இப்போ திமுக கூட்டணியில அவங்க இல்ல. ஆமா, நீங்க அமைச்சரவைக்குள்ள போயிட்டீங்கன்னாலே பழைய கூட்டணிக்கு எல்லாம் திரும்ப முடியாதுங்க. ஏன்னா அமைச்சரவை முடிவுகள் இருக்கு, கூட்டு பொறுப்பு இருக்கு, ஒரு கான்செப்ட் இருக்கு, திரும்ப முடியாது. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு உதாரணமா விசிக போன தடவை 8 சீட்டு வாங்கியிருக்காங்க, 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நியாயமான ஆசை என்னவா இருக்கும்? 10 சீட்டு வாங்குறது, 12 சீட்டு வாங்குறது, அதிக எண்ணிக்கையில எம்எல்ஏக்களை பெறுவது. காங்கிரஸ் அதை வெளிப்படையாவே சொல்லுது. முதலே நாம கூட்டணி வச்சிருந்தால் 70 சீட்டு வாங்கியிருப்போம், 10 அமைச்சர் பதவி வாங்கியிருப்போம், சுழல் விலக்கு வைத்த காரில் நாங்க பயணித்திருப்போம் அப்படின்னு விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஆசை வெட்க முடியாது, அவங்க வெளிப்படையா அதை சொல்றாங்க. அப்ப 70 சீட்டு ஜெயிக்கணும்னா எத்தனை சீட்டு கேட்பாங்க? 100 சீட்டு கேட்பாங்க. 100 சீட்டு கேட்பாங்க. அப்ப தாவேகாவுக்கு அது நெருக்கடியா இல்லையா? பாதிக்கு பாதி கூட கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சார். 100 கேட்காங்க, 50 கொடுக்குறாங்கன்னு வைங்க. அவங்க இதுவரைக்கும் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 25 ஒரு தடவை வாங்கினாங்க, 28 ஒரு தடவை வாங்கினாங்க. இப்ப லேட்டஸ்டா 63 வாங்கியிருக்காங்க சார். அதை மறந்து எந்த காலம்? எந்த காலம்? இப்ப மாணிக்கம் தாகூர் காலங்க, நடப்பு வந்து மாணிக்கம் தாகூர் காலம். மாணிக்கம் தாகூர் சொல்றாரு, எங்களை திருப்பி திருப்பி அடிச்சீங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம்லாம் ஒரு எச்சரிக்கையா சொல்லியாச்சு. அது எச்சரிக்கை திமுகவுக்கு மட்டும் இல்ல, தாவேகாவுக்கும் சேர்த்துதான். அப்படின்னா இன்றைய தேதி ராகுல் தான் பிரதமர் கேண்டிடேட்னு சொல்லிட்டாங்க. விஜய் பிரதமர் கேண்டிடேட் அப்படின்னு அவங்க ஜோசியர் தான் சொன்னாரு. இது அந்த காலத்துல ஜெயலலிதா பிரதமர் கேண்டிடேட்டா இல்லையாங்கிற ஒரு பிரச்சனை மாதிரி வருதுங்க. 2014 ஜெயலலிதா பிரதமர் கேண்டிடேட் அப்படின்னு சில ஜோதிடர்கள் சொன்னாங்க. அப்புறம் அதிமுகவே அதை புடிச்சுக்கிடுச்சு. மோடியா லேடியா கேள்வியே அப்படிதான் அவங்க வச்சாங்க, முன் வச்சாங்க. அது என்ன கணக்கு அப்படின்னா, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது, தமிழ்நாடு பாண்டிச்சேரியில 40க்கு 40 ஜெயிச்சோம்னா தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆன மாதிரி நம்மளும் ஆகலாங்கிற கணக்கு தான். தவறான கணக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை தாவேகா 40க்கு 40 ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க உதாரணமா, யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல, பிஜேபி வீக் ஆயிடுச்சு, காங்கிரஸ் ஓரளவுக்கு 150 180 இருக்குது. அப்படின்னா தாவேகா தேவகவுடா மாதிரி நம்ம முதல்ல பிரதமர் ஆகலான்னு விஜய் நினைக்கலாம். அவர் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் தானே அவங்க சொல்றாங்க. ஆமா. அப்போ காங்கிரஸோட பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷனுக்கும் தாவேகாவோட பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷனுக்கும் இடையில ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ராகுல் பிரதமர் கேண்டிடேட் இல்லைங்களா? ஆமா, ராகுல் பிரதமர் கேண்டிடேட்னா வாய்ப்பு என்னங்க? இப்போ ஒருவேளை எம்பி எண்ணிக்கையை கூட்டிட்டாங்கன்னு வைங்க, அப்படின்னா 800க்கு மேல போயிடும். இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 350 ஜெயிச்சா தான் பிரைம் மினிஸ்டருங்கிறத நம்ம எய்ம் பண்ண முடியும். ஆமா, 350 ஜெயிக்கணும்னா எங்கெல்லாம் வழி இருக்கு? இப்போ தமிழ்நாடு பாண்டிச்சேரி, இப்போ 800 எம்பினா இங்க 60 எம்பி வருங்க, தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து. தமிழ்நாடு பாண்டிச்சேரி 60 எம்பியில நிறைய கைப்பற்றணும், 50 கைப்பற்றணும். தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, கர்நாடகால இருக்கு, கேரளால இருக்கு. அதுல இருந்து வந்து 3 சேர்த்து குறைந்தபட்சம் ஒரு 150 160 வரணுங்க. அதாவது சவுத்ல இருந்து ஒரு 200 தொகுதி எய்ம் பண்ணாம 300 350 எல்லாம் பண்ணவே முடியாது காங்கிரஸ், இல்லைங்களா? அப்போ ஏன்னா மகாராஷ்டிராலாம் வீக் ஆயிட்டாங்க அவங்க.
Okay. ஹரியானா வீக் ஆயிட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச பல மாநிலங்கள் பலவீனப்பட்டுட்டாங்க. பிஜேபி அங்க கெயின் பண்ணி வச்சிருக்கு. இல்ல காங்கிரஸ்க்கு உயிர் கொடுப்பதே தென் மாநிலங்கள் தான் அவங்களுக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்காங்க. தாவேகா வந்து அது உயிரோடு சேர்த்து உருவமும் கொடுத்துரும் அப்படின்னு அவங்க கொடுத்திருக்கு. எதிர்பார்க்கறாங்க. ஓகே. ஏன்னா ரெண்டு பேரும் மந்திரி ஆயிட்டாங்களாங்க. இப்ப அவங்க மந்திரி ஆயாச்சு. சொல்றாங்கல்ல, நாங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, ஆளுங்கட்சின்றாங்கல்ல. ஆமா. இதுவரைக்கும் அப்படி அவங்க கூட்டணி நெகோசியேட் பண்ணது கிடையாதுல்ல. நட்பு கட்சி, தோழமை கட்சி, கூட்டணி கட்சிகளில் ஒரு கட்சி, அவ்வளவுதானே பாயிண்ட். இப்ப ஆமா. நாங்க யாரு தெரியுமா, ஆளுங்கட்சின்றாங்க. அப்ப யாருக்கு நெருக்கடி? தாவேகா கூட்டணி நாளைக்கு வந்து அவர் டிசைட் பண்ணி காங்கிரஸ் போயிருங்க. ம். 5 எம்எல்ஏயும் போயிருவாங்க, எல்லாரும் போயிருவாங்க. மாணிக்க தாகூரும் போனாலும் ஆச்சரியப்படுறதில்ல. போவார்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி கூட்டணி அப்படின்னா தாவேகா கூட்டணியில தாவேகா தலைமை, அது நான் ஆமா. அக்ரீடுங்க. அப்படிதான் வர முடியும். நெக்ஸ்ட் யாரு ரெண்டாவது இடம்? விசிக இருக்காங்க. காங்கிரஸ்ல வரும். திமுக கூட்டணியில வந்து திமுக தலைமை. நெக்ஸ்ட் காங்கிரஸ் தான். இல்ல இங்க டிவிகே தலைமையிடம் சார். 2வது காங்கிரஸ், 3வது விசிக, அப்படி வர வாய்ப்பு இருக்கு. சரி, 3வது விசிக வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கலாங்க. பாமகவுக்கும் அங்க வந்து ஒரு சின்ன நம்பிக்கைகளே இருக்குங்க. பாமக திருப்பி அந்த கூட்டணிக்குள்ள வரலான்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க. இன்னும் முடிவு எடுக்கல, அவ்வளவுதான். ம். அப்போ அன்புமணி சரி, உள்ளார அவர்கள் பாமக உள்ள வந்தா திரும்ப என்ன ரியாக்ட் பண்ணுவாரு? அவங்களுக்கு அது விருப்பமே இல்லையே திரும்பவே சார். சொல்றாரு, 2 பேரும் சேர்ந்து நாங்க பல போராட்டங்கள்லாம் நடத்திருக்கோம்னு சொல்றாரு. சார் நடத்தியிருக்காங்க சார். 2011க்கு அப்புறம் ஒட்டவே முடியாத நிலைமை நோக்கி தானே சார் விசிகாவும் பாமகவும் போயிட்டாங்க. கடந்த தேர்தல்ல கூட பாமக உள்ள வந்தா நாங்க உள்ள இருக்கவே மாட்டோங்கிற டோன்ல வந்து திரும்ப பேசியிருக்காரு. இன்னைக்கு அவர் ஸ்டாண்ட்ல இருந்து அவரே முரண்படுற மாதிரில சார் இருக்கும். டிவிகேவும் கூட பாமக கிட்ட அவங்க முதல்ல ஆதரவு கேட்கலையே, விசிகா கிட்ட தானே கேட்டாங்க. சோ பாமக உள்ள கூட்டு வந்தா விசிகா ஆதரவு நமக்கு கிடைக்காதுங்கிற ஒரு கால்குலேஷனும் அவங்களுக்கு டிவிகே இருந்துச்சுல சார். அரசியல்ங்கிறது முரண்படுதலா சமன்படுத்துதலா? முரண்படுதல் தான். அப்ப முரண்பட்ட அரசியல் துருவங்கள் வந்து சமன்பட்ட வரலாறு நம்ம பார்த்ததே கிடையாதா? நடந்திருக்கு சார், வரலாறுல நடந்திருக்கு. பாமகவுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. விசிகாவுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அப்ப 4 முக்கியமா 2 முக்கியமா? 4 தான் சார் முக்கியம். வேற வழியே கிடையாதுங்களா? 5 ஏற்கனவே 5 கையில இருக்குங்க காங்கிரஸ். 4 வந்து பாமக. 5 நாள் 9 ஆயிருதுல்ல அது. ஆமா. 7 தொகுதி இடைத்தேர்தல் இப்போதைக்கு. அநேகமா இன்னொரு 3 நாள் கூடும் தான் நான் நினைக்கிறேன். அப்ப ஒரு 10-12 தொகுதி இடைத்தேர்தல் வரும்போது இப்போ மதுராந்தகத்துல ஜெயிக்க பாமக ஓட்டு வங்கி உதவுமா உதவாதா? நிச்சயம் உதவும். அதெல்லாம் ஓட்டு வங்கி கால்குலேஷன் இல்லாம கிடையவே கிடையாது. ஏங்க இல்லாட்டா எதுக்குங்க இவங்களை எல்லாம் சேர்த்துக்கணும்? உடஞ்ச காலெல்லாம் இஎம்பி தலை இதெல்லாம் எதுக்கு சேர்த்துக்கணும்? ஓட்டு வங்கி அப்புறம் ஏன் சார் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணணும்? கூட்டணி கட்சி நம்பி 5 வருஷத்தை நடத்தலாமே. எதுக்கு அவங்க சரியான கேள்வி. ஏன் ராஜினாமா பண்ணணும்? இப்ப அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள் வரிசையா வெளியில போறாங்க. வரிசையா. ஆமா, தாவேகாக்கு போறது மூலமா அவங்க வந்து எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சிரும்னு நம்புறாங்க. ஏன்னா வைகோவே அதை வந்து வெளிப்படையாம அட்மிட் பண்ணிக்கிட்டாரு. எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சு ஜெயிச்சிருவோம்னு நம்புறாங்க இல்லையா? எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சு பிரயோஜனம் இல்லைங்களா? ஜெயிக்கணும். இவங்க போன தடவை ஜெயிச்ச வாக்கு வங்கி எல்லாம் பார்த்தா ரொம்ப கம்மியா தான் தெரியுது. பெரிய அளவுக்கான மாபெரும் அலையெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. அப்புறம் இடைத்தேர்தல் கோர்ட்ல மேட்ரு வருது. 4 இடைத்தேர்தலுக்கு ஒரு மேட்ரு வருது. முக்கியமான ஒரு லீகல் பாயிண்ட் இருக்கு. டிஸ்குவாலிபிகேஷன் பெண்டிங்கா இருக்கும்போது ரெசிக்னேஷன் சபாநாயகர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அப்போ யாரு அக்செப்ட் பண்ணாங்களோ அதே அத்தாரிட்டியே திருப்பி டிஸ்குவாலிபிகேஷன் பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ண முடியுமா? சரி, நீங்க சபாநாயகருங்க, நான் ரிசைன் பண்ணிட்டேன், என் ரெசிக்னேஷன் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு டிஸ்குவாலிபிகேஷன் பெண்டிங். இப்போ நீங்க வந்து திருப்பி டிஸ்குவாலிபிகேஷன்ல நீங்க அத்தாரிட்டியா உட்கார்ந்தீங்கன்னா நீங்க யாரை டிஸ்குவாலிஃபை பண்ணுவீங்க? என்னையவா? நான் தான் எம்எல்ஏவே கிடையாது, ராஜினாமா பண்ணியாச்சு, நான் தான் பண்ணிட்டேனே. அப்ப சட்டமன்றத்துல இல்லாத ஒருத்தரை நான் தகுதி நீக்கம் பண்ண முடியுமா? இந்த கேள்வி அப்கோர்ஸ் கோர்ட் தான் ஆன்சர் பண்ணணுங்க. ஒரு சட்ட சிக்கலை நோக்கி போகுதா சார் இந்த ராஜினாமா முடிவுகள்? அந்த 4 வந்து சட்ட சிக்கல் நோக்கி போகுங்க. இப்போ அதிமுக 2 பேருங்க. இப்போ 4 தனியா ஒரு மேட்டர் கோர்ட்ல ஓடுதா? இப்ப 2 பேர் விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர் எடுத்துக்க. ஆமா, 2 விஜயபாஸ்கரும் அரசுக்கு ஆதரவா ஓட்டு போட்டவங்க தான். அவங்களுக்கு எதிராகவும் டிஸ்குவாலிபிகேஷன் கொடுத்தாங்க, எடப்பாடி பழனிசாமி தரப்புல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கியாச்சு, கண்டோன் பண்ணியாச்சு. அந்த கண்டோன் பண்ணும் போதே இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு தடவை கண்டோன்மெண்ட்ங்கிற அந்த பவரை யூஸ் பண்ணிட்டு 2வது தடவை யூஸ் பண்ண முடியாதுங்க. அது என்ன நினைச்சப்பெல்லாம் எடுத்து 15 நாள் டைம் கொடுத்துட்டே இருப்பாங்களா உங்களுக்கு?
எக்ஸாம் பேப்பர் டைம் முடிஞ்ச பிறகு திருப்பி திருப்பி எழுதிட்டே இருப்பீங்களா? அது தனி கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, அப்ப நோக்கம் வருது. நான் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு தகுதியான ஒரு குற்றத்தை இழைச்சிருவேன், அதுக்கு பிறகு மன்னிப்பு வாங்கிக்குவேன், அதுக்கு பிறகு நான் இன்னொரு வாட்டி ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னா அதுல வந்து ஒரு நோக்கம் இருக்குல்ல, கெடு நோக்கம் இருக்குல்ல, துர்நோக்கம். சட்டம் வந்து துர்நோக்கத்தை பார்க்கும்ல, இன்டென்ஷன், பேட் இன்டென்ஷன். சரி, ராஜினாமா பண்றவங்களுக்கு என்ன சார் இன்டென்ஷன் இருக்கு? சோ எடப்பாடியார் தலைமை உங்களுக்கு பிடிக்கல, அது அந்த ஒரு இன்டென்ஷனை தவிர வேற என்ன இன்டென்ஷன் இருக்கு உங்களுக்கு? அதாவதுங்க, எடப்பாடியார் தலைமை பிடிக்கலன்னு சொல்லித்தானே நீங்க எழுத்தே ஓட்டு போட்டீங்க, அப்பதான் தெரிஞ்சு போச்சா? ஆமா, தெரிஞ்சிருச்சு. அதை மறுபடியும் வந்து வாபஸ் வாங்கியாச்சு, அந்த தகுதி நீக்க இதையும் வாபஸ் வாங்கியாச்சு. அப்படி நீங்க இப்படி பாருங்க, சீக்வன்ஸ் ஆஃப் வியூ பாருங்க. நான் வந்து எழுத்து ஓட்டு போட்டேன், ரைட்டா? தகுதி நீக்கம் பண்ணணும்னு எனக்கு எதிராக வந்து நீங்க பெட்டிஷன் போட்டுட்டீங்க, கொடுத்தாச்சு. பெட்டிஷன் போட்டு சபாநாயகர் அதை நான் ஆராய்ஞ்சிட்டு இருக்கேன்னு பல முறை சொல்லிட்டாரு. ஆராய்ஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லும் போதே வந்து நான் திருப்பி இல்ல அவரை மன்னிச்சு விட்டுருங்க பாவம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மன்னிச்சு விட்டுருங்க பாவம்னு சொன்ன உடனே சபாநாயகர் மன்னிச்சு விட்டாரா விடலையான்னு நமக்கு தெரியுதுக்குள்ளேயே அவர் ராஜினாமாவும் பண்ணியாச்சு. ராஜினாமா பண்ணும்போது திருப்பி தாவேகா டிக்கெட்டை வாங்கி நிக்கும் போதே துர்நோக்கம் வந்துரும்ல. அதாவது ராஜினாமாவை ஒத்துக்கொண்ட சபாநாயகரே மீண்டும் ஒரு முறை தகுதி இழப்புங்கிற அந்த டிஸ்பியூட்ல உட்கார முடியுமா? உட்கார முடியாது. ராஜினாமா பண்ணவரை எப்படி தகுதி நீக்கம் பண்ண முடியுங்கிற கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. நீங்க சரி தண்டனை கொடுங்க, தகுதி நீக்கம். யார தகுதி நீக்கம் பண்ணுவீங்க? அவங்க தான் எம்எல்ஏவே கிடையாது. ஆமா சார், அப்படின்னா சட்ட சிக்கலை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, தகுதி நீக்கம் பெற்றவங்க வந்து தேர்தலில் போட்டி போட முடியாது. அப்படின்னா அவங்களுக்கு டிக்கெட்டும் போயிருமே, டிக்கெட் கொடுக்கவும் முடியாது. ஆமா, அதான சிக்கல். அப்புறம் விஜயபாஸ்கர் ரெண்டு விஜயபாஸ்கரும் தகுதி நீக்க குற்றம் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து அதிமுக எம்எல்ஏக்களாவே சபையை அட்டன் பண்ணியாச்சு. அப்புறம் அதிமுக அவங்களுக்கு ஏதோ ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை பிடிக்கலன்னு சொல்லி திருப்பி ராஜினாமா பண்றாங்க. திருப்பி ராஜினாமா பண்ணும்போது இன்னொரு வாட்டி வந்து இவங்க ராஜினாமா பண்ணது நீங்க விசாரிக்கணும், அது வாலண்டரி ரெசிக்னேஷன் இல்லைன்னு நேற்றைக்கு வந்து இன்பதுரையும் அகிரி கிருஷ்ணமூர்த்தியும் போய் பெட்டிஷன் போடுறாங்க. அதுக்குள்ள வந்து அவங்க ராஜினாமா அக்செப்ட் பண்ணியாச்சு. ஏகப்பட்ட குழப்பம் இருக்குங்களா அதுல? அப்போ இது ஹைகோர்ட் பெரிய தீர்ப்பு கொடுக்குமான்னு தெரியலங்க. நான் மேஜர் கான்ஸ்டிடியூஷனல் மேட்டரா தெரியுது. ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்டர் போகும். சரி, எல்லாத்தையும் தாண்டி தேர்தல் நடக்குதுன்னே வச்சுவிடுவோம். ஒரு இடைத்தேர்தல் 2 இடைத்தேர்தல் அப்படின்னா ஒரு விஜயோட சாம்ல ஜெயிச்சிடலாங்க. ஒரே நேரத்தில் 10-12 இடைத்தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா அந்த சாம்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. அது 10-12 ஒரு மாதிரி ரிசோர்சஸ் எல்லாமே 10-12 தொகுதி நோக்கி போயிடும். அதனாலதான் அவர் வந்து கூட்டணி நாளைக்கு கொண்டு வர்றாரு. இப்ப திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் மட்டும் நடக்கு, யார் ஜெயிப்பா? டிவிகே ஈஸியா ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. திருச்சி கிழக்கோட இன்னொரு தொகுதி நடக்கு, டிவிகேக்கு வாய்ப்பு இருக்கு. திருச்சி கிழக்கோட இன்னொரு தொகுதியோட இப்படி 12 தொகுதி நடந்துச்சுன்னா டிவிகேக்கு மட்டும் எப்படி பிரைட்டா அவ்வளவு தொகுதியும் ஜெயிக்கிற வாய்ப்பு வரும்? சார், இடைத்தேர்தல் வரலாறு பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் சார் தொடர்ச்சியா ஜெயிச்சிருக்காங்க. சோ அந்த நம்பிக்கையில அப்படி திண்டுக்கல் தேர்தல்ல எம்ஜிஆர் ஜெயிச்சே இருக்க கூடாதா? அது எக்ஸெப்ஷனல் சார். திண்டுக்கல் அப்ப அண்ணா நகர்ல எப்படி திமுக ஜெயிச்சது எம்ஜிஆர் காலத்துல? சரி, கலைஞர் ஆட்சி காலத்துல எப்படி வந்து ஆர்கே நகர் நமக்கு லேட்டஸ்ட் உதாரணங்க. ஆமா, ஆர்கே நகர் லேட்டஸ்ட் உதாரணம். முன்னாடி இருக்கிற பல உதாரணங்கள் நம்ம வசதியா மறக்கிறோம். சரி, கலைஞர் ஆட்சி வந்த 89க்கு அடுத்த சில மாதங்கள்ல வந்து மதுரை கிழக்குலையும் மருங்காபுரிலையும் இடைத்தேர்தல் வந்துச்சு. 2 இடைத்தேர்தலையும் அதிமுக ஜெயிச்சது. அப்படியெல்லாம் நம்ம மக்களை அப்படி கணக்கு போடாதீங்க. மக்கள் வந்து வெவ்வேறு மாதிரி முடிவு எடுப்பாங்க. தாவேகா ஆட்சி பேர்ல இப்ப ஏதாவது குற்றம் குறை இருக்கா அப்படின்னா பெரிய அளவுக்கு இல்ல, இன்றைய தேதிக்கு இல்ல. இன்னும் சொல்ல போனா இப்ப ரியல் எஸ்டேட் சைட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டா பரவாயில்லைங்க, ஆட்சி பரவாயில்ல, நாங்க முன்னாடி வந்து எல்லா சர்டிபிகேட் மாறுதல், இது விவசாய நிலத்தை வந்து இந்த கமர்ஷியல் லேண்டா மாத்தணும்னாலும் காசு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும்னு நிலைமை இருந்துச்சு. 10 லட்ச ரூபாய்க்கு பத்திரம் வாங்கிட்டு நீங்க வந்து 15 லட்ச ரூபாய பேசுங்க அப்படின்னு எல்லாம் அவங்களே ஓப்பனா சொல்லுவாங்க. இன்னைக்கு அது இல்லைங்க, 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா தான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் இந்த ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க, ரைட்டுங்களா? அதே நேரத்தில் ஒரு சில செக்டார்ஸ் அதுல லஞ்ச லாவண்யம் இல்ல. ஓகே. ஆனா இந்த உடஞ்ச காலம்லாம்
ஈயம்பித்தளை எல்லாம் அங்க போகும்போது அவங்க என்ன எதுவா இருந்துட்டு போறாங்க? ஊழலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உத்தம சுப்பிரமணிய மகாத்மா காந்தி பேரங்களாவா போறாங்க? என்ன இவங்க பழைய வரலாறு என்னங்க? கூட்டணின்னு வரும்போது நாளைக்கு கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கவங்களோட படம் எல்லாரும் போடுவாங்கல்ல, படம் வீடியோ எல்லாம். அதுல உட்கார்ந்து இருக்கிற முகங்கள்லாம் யாரா இருப்பாங்க? எல்லாரும் புனித ஸ்நானம் பெற்றவர்களா? இதே இருப்பாங்க. திமுக கூட்டணி பேர்ல நீங்க என்னென்ன குற்றச்சாட்டு வச்சுக்கணும், அந்த குற்றச்சாட்டுகள்ல பங்கெடுத்தவங்க தான் நாளைக்கு தாவேகா கூட்டணி கூட்டத்துல உட்கார முடியும். அவங்க தானே இருக்காங்க. சரி, விஜய் வந்து ஃப்ரெஷ் ஃபேஸுங்க, நான் அவரை குறைய சொல்லல. இல்ல வந்து விஜயோட இருக்கிற பிற அமைச்சர்கள் அவங்க ஃப்ரெஷ் ஃபேஸ். ஆனா அவங்களோட தோழமையாக இல்ல தோல்ல கை போட்டு காட்சி தர போறவங்க மத்தவங்க எல்லாம் யாரா இருப்பாங்கன்னு நான் கேட்கிறேன். சார் 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க சார். அந்த கடைசி 2 பேர் வந்து நிச்சயம் டிவிகேல சேர போறாங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. விஜய் முன்னணியில சேரணும் தான் அவங்களுடைய விருப்பம். அதனால வந்து இந்த திருவான்மியூர்ல ஒரு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்துல இந்த இணைப்பு விழா நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. சோ தொடர்ச்சியா வந்து அதிமுகல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவை நோக்கி ஐக்கியமாகறாங்க. எடப்பாடியார் ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அமைதியா இருக்காரு. உதயநிதி லிட்டரலா கதறிக்கிட்டு இருக்காரு. கூட்டணி கட்சிகள் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்காங்க. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் அவங்க நம்பலையா? என்னைக்கு இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ஆதரவு வந்து வாபஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல டிவிக்கே இருக்காங்களா? இல்ல கூட்டணி கட்சிகளுமே வந்து நாங்க இந்த ஆட்சி கவிழ்வதற்கு காரணமா இருக்க மாட்டோங்கிறாங்க. அதையும் மீறி இந்த குதிரை பேரம் நடந்துகிட்டே இருக்கே சார். இது நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? கூட்டணி கட்சிகளுக்கான பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா அமைச்சரவையில பங்கு பெறுதல் தான். இப்ப இது அப்படியே வைசி வருஷம் நினைச்சு பாருங்க. திமுக வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைக்குது அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அமைச்சரவையில அவங்க பங்கு கொடுத்துருப்பாங்களா? நிச்சயம் கொடுத்திருக்க மாட்டாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு திமுக ஜெயிக்குது, அப்ப கொடுத்துருவாங்களா? கொடுத்திருக்க மாட்டாங்க. எந்த காலத்துல அதிமுக கொடுத்துருமா? அதிமுக ஜெயிச்சு கொடுத்துருமா? கொடுக்க மாட்டாங்க. மந்திரி ஆகிறதுக்கான ஒரே வாய்ப்பு வந்து தாவேகா தான். சோ கூட்டணி கட்சிகள் இப்ப அது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இனிமேல் வரப்போற அடுத்த 5 வருஷம் ஆட்சியை மாறுதுன்னு வச்சுக்கோ, தாவேகா தோத்துருச்சு, திமுக வந்துருச்சு, அப்போ இதே ஃபார்முலா தொடர்ந்துரும். வேற ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி தமிழ்நாடு அரசியல் போயிடுச்சு. இது எல்லா மாநிலங்களையும் நடந்துட்டு இருக்கிறது, நமக்கு இது புதுசு, அவ்வளவுதான். அப்படியான ஒரு சூழல்ல திமுக கூட்டணியிலிருந்து தாவேகா அணிக்கு போயிருக்கிற எல்லா கட்சிகளும் தாவேகா கூட்டணியில அப்படியே நீடிக்கதான் விரும்பும். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இது வந்து வாக்காளர் பெருங்குடி மக்கள் மனதுல என்ன மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்துங்கிறது தான். அதுதான் சார். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுதான் சார் நான் நினைக்கிறேன். நிச்சயமா அது நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னா அந்த விஜய் இமேஜ் வச்சு மட்டும் சொல்றீங்க. எஸ், ஆமா, நான் விஜய் இமேஜ் வச்சுதான் சார் நான் சொல்றேன். யாருக்குமே எந்த இமேஜும் பெர்மனன்ட் கிடையாது. எம்ஜிஆருக்கே கிடையாதுங்களே சார். நாம உட்பட பலரும் விஜயோட இமேஜ் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் சார். விஜய் வரமாட்டாரு அப்படின்னு நாம பேசியிருக்கோம் சார். விஜய் வரமாட்டாரு, திமுக ஜெயிச்சிரும், அது வேற, இது வேற. இது எப்படி வேறுபடுது அப்படின்னா, விஜய் வந்து இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாட்டில் சொல்றாரு, யாரு எந்த அழுத்தம் கொடுத்தாலும் நீங்க பணியாதீங்கன்னு. இவங்க எல்லாம் அழுத்தமே கொடுக்க மாட்டாங்களா? அப்புறம் இனிமேல் ஒவ்வொருத்தரோட பிசினஸ் என்னங்க, அவங்க ஒவ்வொருத்தர் பேர்ல என்னென்ன வழக்குகள் இருக்கு, எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் வருங்க, இனிமேல் தான் வரும். இது எல்லாமே புது மோகங்க. இந்த புது மோகத்துல விஜய் என்ன செஞ்சாலும் சரின்னு தான் தோணும். விஜயோட தீவிர ரசிகர்கள் அவர் என்ன செஞ்சாலும் அது ஒத்துக்குமா. இன்னைய தேதி வரைக்கும் எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்படித்தாங்க. 1008 குற்றச்சாட்டை வந்து திமுக சுமத்தினாலும் எம்ஜிஆரோட அந்த கோர் ஃபாலோயிங் வந்து எம்ஜிஆர் வந்து தவறு செய்தாருன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த கோர் ஃபாலோயிங் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வயதாக குறைஞ்சுக்கிட்டே வரும். இதேதான் எல்லாருக்கும், விஜய்னு இல்லைங்க, எல்லாருக்குமான பொது நீதி தான் இது. அப்போ விஜய் முன்னாடி இருக்கிற அரசியல் பாதை என்ன அப்படின்னா, அவர் வழி தனி வழி, அது பாட்டுக்கு அதுல வந்து அவர் போயிருக்கலாம். கையில வந்து 107 எம்எல்ஏ இருக்காங்க. ஒரே ஒரு தொகுதி அவர் ரிசைன் பண்ண தொகுதி கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. 108 அது மாறி இருக்கும். நேச்சுரல் வேகன்சி வர அவங்க இடைத்தேர்தல் கொண்டு வந்துடலாம். இது ஃபோர்ஸ்டு வேகன்சிங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு 2 மாசத்துக்குள்ள ஒரு வேகன்சியை கொண்டு வர்றோம். இது வந்துங்க இப்ப 2009 மதிமுக எம்எல்ஏ திமுக சேர்ந்தாரு. தேர்தல் எப்ப நடந்தது? 2006 நடந்தது. 3 வருஷம் கழிச்சு தேர்தல். இது 3 மாசத்துக்குள்ள தேர்தல் வரும். ஃபோர்ஸ் வேகன்சி. இவர் ஓட்டு கேட்டு ஜெயிச்சவங்களோட முகம் கூட வந்து வாக்காளர்கள் மத்தியில மறந்திருக்காது. அப்போ
இதுல இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல விஜய் வந்து அவரோட பாதையிலேயே கன்டினியூ பண்ணியிருந்தாருன்னு வைங்க. இந்த விஜய் மேல நம்பிக்கை இல்லாம தானங்க இவங்க எல்லாரும் திமுக கூட்டணியிலே இருந்தாங்க. அவர் தான் வந்து முதல்ல சொன்னார, எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் மந்திரி பதவி தரேன்னு தான் அவர் முதல்ல சொன்னார்ல. அப்பவே போயிருக்கலாம்ல, ஏன் போகல? 2 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, 2 மாசத்துல நம்பிக்கை வந்துருச்சு. 2 மாசத்துக்கு இடையில என்ன நடந்தது? ஆட்சி மாற்றம் நடந்தது. அப்ப ஆட்சிக்கு வந்ததுனால உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு, அவ்வளவுதானே. வேற எப்படிங்க திடீர்னு எப்படி உடனே 1.5 மாசத்துக்கு முன்னாடி நம்பிக்கையே இல்லை அவர் வேறல, 1.5 மாசத்துக்குள்ள உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நடுவில் நடந்தது என்ன? இன்னைக்கு முதல்வர் ஆயிட்டார் சார், ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அதன் காரணமாக மத்த தொகுதிகளில் அவங்களால ஜெயிக்க, அதன் காரணமாக இல்ல, முதல்வர் ஆயிட்டாரு, ப்ரூவ் பண்ணிட்டாரு, என்னையும் கவனிச்சிருக்காரு, எனக்கும் மந்திரி பதவி கொடுத்திருக்காரு. அதை சேர்த்து சொல்லுங்க. ஓகே சார். சார் கிட்டத்தட்ட சரிங்க, மதிமுக எம்எல்ஏ 2 பேர், அவனுக்கு ஏங்க இந்த நம்பிக்கை வரல? ஏன்னா அவங்க திமுக சின்னத்துல இருந்தாங்க. இருக்கட்டுங்க, ராஜினாமா பண்ண வேண்டியதானே, அதுல என்ன நஷ்டம் இருக்கு அவங்களுக்கு? ஒண்ணுமே கிடையாதுங்க. இதே அனாலஜி தானே. மதிமுக எம்எல்ஏ 2 பேரு திமுக சின்னத்துல போட்டு ஜெயிச்சிருக்காங்க. டெக்னிக்கலா திமுக எம்எல்ஏ தான். ராஜினாமா பண்ணா சபாநாயகர் ஏத்துக்குவாரா, ஏத்துக்க மாட்டாரா? நிச்சயமா ஏத்துப்பாரு. அவங்க ஏன் வந்து விஜய் பேர்ல நம்பிக்கை வச்சு ராஜினாமா பண்ணல? திமுக கொடுத்த டிமாண்டுக்கு அவங்க ஈல்ட் ஆகிருக்கலாம் இல்லையா சார்? அப்ப தாவேக்கல வந்து நாளைக்கு 10 பேர் வந்து திமுக டிமாண்டுக்கு ஈல்ட் ஆகி போயிருவாங்களா இதே ஃபார்முலால? நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க இதுல. வெறுமனே எல்லாருமே எப்படி ஆறாங்கன்னா, ஒண்ணு கண்மூடியா விஜயை எதிர்க்கிறோம், இல்ல கண்மூடியா விஜயை ஆதரிக்கிறோம். நீங்க 2 ஒரு பாரடாக்ஸ்ல இருக்காங்க. அப்படி கிடையாதுங்க பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் எப்போதுமே சேஞ்சஸ்ங்க. அண்ணாமலை இன்னைக்கு வந்து ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டிங்க, அவர் ஓரளவுக்கு அதை ரீசனபிளா சொல்லியிருப்பாரு. என்னன்னா, போன 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இந்த 20 வருஷத்துல இல்லாம போயிட்டாங்க, இந்த 20 வருஷத்துக்கு நான் வந்திருக்கேன், நானும் அடுத்த 20 வருஷத்துக்கு இல்லாம போயிருவேன். பாலிடிக்ஸ் வந்து எவர் சேஞ்சிங். ஓகே, அது கரெக்ட். பாலிடிக்ஸ் எவர் சேஞ்சிங். எங்க காலத்து பொலிட்டிக்கல் ஹீரோஸ் இங்க இல்ல, இப்ப இல்ல. உங்க காலத்திலே கிடையாது, உங்க காலத்துக்கு முந்தையே இல்லைங்க அவங்க. இன்னும் ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர், அண்ணா பேரை சொல்லி நம்ம வழிபடலாமே தவிர ஓட்டு வாங்க முடியாது. காமராஜர் வழிபடலாம், பெருந்தலைவர்கள் அவங்க எல்லாரும். இது தமிழ் சமுதாயத்துக்கு எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருப்பாங்க, வழிபடலாம். ஆனா ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்னா அது முடியாது. இப்ப இருக்கிற தலைமைக்கு தான் நீங்க ஓட்டு போடுவீங்க. அண்ணாவுக்கு ஓட்டு போடுறதுன்னா ஸ்டாலினை தோக்கடிச்சிருக்க மாட்டீங்கல்ல. ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறதுனால தானே அவரை தோக்கடிச்சிருக்கோம் நம்ம. சார், திமுக தலைவரை எந்த தொகுதியில சார் நம்ம எதிர்பார்க்கலாமா? திமுக வினர் வந்து அர்ஜ் பண்றாங்க, பிரஷர் பண்றாங்க, நீங்க எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள வரணும்னு. வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு என்னமோ அது கொஞ்சம் சந்தேகமா தெரியுது. என்னன்னா, உதயநிதி இப்போ வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. அப்போ திருப்பி திமுக தலைவர் சட்டமன்றத்துக்குள்ள வந்தா எதிர்கட்சி தலைவரா திமுக தலைவர் மாறணும். உதயநிதினா ஏஜ் வயசு காம்பீட்டிங்கா இருப்பாரு. அதாவது விஜய் வெர்சஸ் உதயநிதினு செட் ஆகுது. அது ஓகே, திருப்பி விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் செட் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு என்னமோ பொலிட்டிக்கலா அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட் தான் நான் நினைக்கிறேன். இல்ல சார், சட்டசபையில பேசின பேச்சு திமுக ரொம்ப சீண்டி இருக்கு. எப்படியாவது நீங்க வந்து சட்டமன்றம் அது சீண்ட தானங்க செய்வாங்க. நம்ம சீண்டாதான் ஏங்க சட்டமன்றத்தின் மாண்புன்னு சொல்றதே நான் ஒத்துக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் பேர்ல அப்புறம் ஏன் செருப்பு விட்டீங்க? ஏன் 2 சபாநாயகர்கள் உட்கார்ந்து சபையை நடத்துனீங்க? ஏன் வந்து ஜெயலலிதாமாவுக்கான அவமானங்கிறது ஏன் நடந்துச்சு? கலைஞரை வந்து கையெழுத்து போட விடாம எந்த அளவுக்கு தடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதெல்லாம் நடக்குதாங்க. முரசொலி செல்வத்தை கூண்டுல ஏற்றி விசாரிக்கலையா? பாண்டிய அண்ணாச்சி வந்து ஆனந்தோட ஆசிரியருக்கு தண்டனை கொடுக்கலையா? இதெல்லாம் எந்த மாண்புக்குள்ள வருதுன்னு நான் கேட்கிறேன். அதுவும் இவால்விங் தாங்க. போன சட்டமன்றம் மாதிரி இந்த சட்டமன்றம் இருக்காது. சபாநாயகர் சிவசண்முகம் பிள்ளை மாதிரி இந்த சபாநாயகர் இருக்க மாட்டாரு. அவங்கவுங்களோட அரசியல் நுண்ணறிவுக்கு எட்டின வகையில சபையை நடத்துறாங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். அப்போ சீண்டுறாங்கன்னா நம்மளும் சீண்டி இருக்கோம்ல இதுக்கு முந்தி. ஏங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், மறைந்த செல்வராஜ் இருக்காரு, கோவை செல்வராஜ், எனக்கு ரொம்ப நண்பருங்க. அவர் தலைமையில 5 பேரு அப்படியே வந்து இதே காங்கிரஸ் 5 நம்பர் அப்படியே ஜெயலலிதாவுக்கு ஆதரவா இருந்தாங்க. தேமுதிக விஜயகாந்தையே எதிர்த்து அவர் தான் அவங்களை ஜெயிக்க வச்சவருங்க. இப்ப விஜய் மாதிரி அப்ப விஜயகாந்த் அவங்க எதிர்த்து யார் தலைமையில அணிவகுத்தாங்க, என்ன முடிவு எடுத்தாங்க, வரலாறு இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க இருக்கு. நம்ம மறந்துடுறோம். ஓகே, இன்னும் எத்தனை தொகுதிகள் சார் இடைத்தேர்தல் நாம் எதிர்பார்க்கலாம்? இப்போ வரைக்கும் 6, 7. இன்னும் நம்பர்ஸ் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கு, அதிகமாக வாய்ப்பு இருக்கா? அவங்க அதாவது நம்ம தனி மெஜாரிட்டி வாங்குறது அவங்க லட்சியம் அப்படின்னா
117 பிளஸ். அப்போ 118 வேணும். 118 குறைஞ்சது ஒரு 10-12 தொகுதியிலாவது இடைத்தேர்தல் நடக்கணும் இல்லைங்களா? அடுத்த விக்கெட் யார் சார்? அடுத்த விக்கெட்டு எஸ்பி வேலுமணியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அவர் தான் ரொம்ப, அதாவது எஸ்பி வேலுமணி, நத்த விஸ்வநாதன், அப்புறம் சிவிஎஸ், இவங்க எல்லாருமே அந்த இதே ராஜினாமா வழியில தான் இருக்காங்க. ஓகே. ஆனா தாவேக்காவோட ஸ்டைல் எதுவா தெரியுது அப்படின்னா, ஒரே நேரத்துல எல்லாரும் ராஜினாமா பண்ணா அது ஒரு நாள் செய்தியா முடிஞ்சு போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு ஒரு கேப்ல பண்ணிட்டே வந்தோம்னா அது பல நாள் செய்தியா இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். இடைத்தேர்தல் ஆனா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. என்னன்னா ஒட்டுமொத்தமா எல்லா இடைத்தேர்தலும் வந்து ஒரே நேரத்துல நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ வந்து அது எப்படி கான்சென்ட்ரேஷன் கொடுக்கும் தாவேக்காக்கு? அதெல்லாம் ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா மாறி இருக்கு. வாஷிங் மிஷின் அந்த வாஷிங் மிஷின்ங்கிற குற்றச்சாட்டை எப்படி சார் டிவிக்கு ஹேண்டில் பண்ண போறாங்க? விஜயபாஸ்கர் மேல குட்கா வழக்கு இருக்கு, இடி சிபிஐ வரைக்கும் போயிருக்கு. கரூர் விஜயபாஸ்கர் மேல வந்து அவர் மேலும் வழக்கு இருக்கு, போக்குவரத்து துறையில ஊழல் செஞ்சதாக. எஸ்பி வேலுமணி வேற ஒரு விக்கெட்னு சொல்றீங்க. அவர் மேல அந்த கோவிட் காலத்துல அவர் மேல இல்லாத வழக்கு இல்ல. இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நாங்க தூய சக்திங்கிறாங்க. இப்படிப்பட்ட சக்திகளை சேர்த்துக்கிட்டு இருந்தா அவங்களுடைய பேர் என்ன சார் ஆக வாய்ப்பு இருக்கு? அந்த பிராண்டிங் ஒண்ணு இருக்குல்ல, டிவிக்கான பிராண்டிங் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல அந்த இடத்துல. மிஸ் ஆகுங்க. அது தூய சக்திங்கிறதெல்லாம் இல்லன்னு ஆகி போயிடும். அதான் உண்மையான சிக்கல். அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், விஜய் தனி பேனர்ல தனியா ஜெயிச்சு வந்துட்டாரு. ஆமா. அவருக்கு இவங்க யாரோட தயவும் தேவையில்லை, உண்மையிலே தேவையில்லை. 118 தேவையில்லை. யாரு இங்க தயாரா இருக்கா உடனடியா தேர்தலை சந்திச்சு போட்டி போடுறதுக்கு? யாரும் தயாரா இல்லை. மிக இயல்பாக வேகன்சிஸ் வருங்க. ஒரு சட்டமன்றம்னு எடுத்தீங்கன்னா, நீங்க பழைய சட்டமன்றத்தோட வரலாற்றுலாம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சட்டமன்றம் 5 ஆண்டுகளுக்குள்ளேயும் சில வேகன்சிஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நேச்சுரல் வேகன்சிஸ். அதுவே போதுமானது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அதுவே போதுமானது. அப்போ 118க்காக இவ்வளவு மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இல்ல உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுக்கு இவங்க லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் யூஸ் ஆவாங்கன்னா, இவங்க எல்லாருமே பழைய ஆளுங்க பூரா. இப்போ இவங்களை யாராவது ஒருத்தர் மேயரா நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்புறம் இவங்க சரி வழக்கு நிலுவையில் இருக்கு, டிக்கெட் கிடையாதுன்னு விஜய் முடிவெடுத்தா அப்ப இவங்க எதிர்த்து வேலை வைப்பாங்க. சரி, இவ்வளவு நாள் இருந்த அதிமுகவை எதிர்த்துட்டு உங்ககிட்ட வராங்கன்னா, உங்களை எதிர்த்துட்டு இன்னொருத்தருக்கு வேலை பார்க்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஓகே சார். சார் 118 மேஜிக் நம்பருக்காக தான் இப்படிப்பட்ட கூத்துக்கள் நடக்குதுன்னு சொல்றீங்க. டிவிகே உடைய இந்த கூட்டணி கட்சிகள் நாங்க இருக்கோம், நாங்க உங்களுக்கு தார்மீக ஆதரவு கொடுத்திருக்கோம், ஆட்சி கவிழ்ப்பதற்கு காரணமா இருக்க மாட்டோங்கிற ஸ்டேட்மெண்ட் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதையும் மீறி இப்படிப்பட்ட செயல்களை நாம என்ன சொல்ல விரும்புறாங்க இந்த கூட்டணி கட்சிகளுக்கு? கூட்டணி கட்சிகளுக்கு டிவிகே வந்து அது சந்தோஷமா இருக்குங்க அங்க போறது. விஜய் நீங்க சொல்ற மாதிரி விஜய்க்கு ஒரு கிரேஸ் இருக்கு. விஜய் கூட்டத்துல என்ன கிரௌடு புல்லரு, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. டிவிகேக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. கூட்டணி கட்சிகளுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஆனால் இல்ல சார், நான் கேள்வி என்னன்னா, அவங்க ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விசிக, காங்கிரஸ், ஐயுஎம்எல், 2 கம்யூனிஸ்ட், இவங்க நாங்க உங்களுக்கு ஆதரவு தந்திருக்கோம், எங்களால வந்து உங்களுடைய ஆட்சி, நாங்க உங்க ஆட்சியை கவிழ்க்க மாட்டோங்கிற உறுதி அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு டிவிகே கிட்ட ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடையாது. 118 நம்பருக்காக இப்படி அவங்க வந்து இப்படிப்பட்ட குதிரை பேர் அரசியல் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற சூழல்ல கூட்டணி கட்சிகள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். நாங்க தான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், அதையும் மீறி அந்த 118க்காக இப்படிப்பட்ட கூத்துக்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்காதா? கூட்டணி கட்சிகள காங்கிரஸுக்கு அந்த எண்ணம் கிடையாதுங்க, அது தெளிவா. அப்புறம் வந்து ஐயுஎம்எலுக்கு அந்த எண்ணம் கிடையாது. சிபிஐ, விசிக கம்யூனிஸ்ட் தான். கம்யூனிஸ்டுகள் கொள்கை ரீதியா எதிர்ப்பாங்க, ஆனா வெளியில இருந்து ஆதரவு தராங்க. விசிக வந்து என்னதான் எதிர்த்தாலும் ஒரு அமைச்சர் வன்னியரசும் அங்க போயாச்சு, இனி என்ன பெருசா எதிர்த்தர முடியும்? ஒண்ணுமே முடியாதுங்க. சரி, இதுல அடிப்படையே யாருக்கு என்ன லாபம்னு தான் அரசியல் நகரவே நம்ம பண்ண முடியும். என்னைக்கு தாவேகா கூட்டணிக்கு நான் போறேனோ அப்பவுமே எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கணும். தாவேகாவுக்கு என்னால பெனிஃபிட் கிடைக்கணும். அப்படி இல்லாத என்ன பிரயோஜனம் இருக்கு? டிரான்ஸ்பர் ஆஃப் ஓட்டு இவங்க பண்ண முடியாம தானங்க திமுக கூட்டணி தோத்து போச்சு. இந்த தலைவர்கள் அவங்களோட ஓட்டு வங்கிய திமுக கூட்டணிக்கு உண்மையிலேயே டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கூட்டணியை வெற்றி பெற்று இருக்கணுமே. அது இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க எப்படி இவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ண போறாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. சரி, நீங்க எல்லாருமே உங்களோட ஓட்டு வங்கியை இழந்துட்டீங்க.
தாவேகா ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கி வச்சிருக்கு. உருவாக்கி இருக்கு. திமுக இழந்துருச்சு, அதிமுக இழந்துருச்சு, காங்கிரஸ் இழந்துருச்சு, எல்லாருமே இழந்துட்டாங்க. தாவேகா உருவாக்கி இருக்கு. பிஜேபி ஓட்டு வங்கியை அண்ணாமலை உருவாக்குனாரா உருவாக்கலையா? உருவாக்குனாரு. அவர் தானே பிரச்சாரம் ஃபுல்லா பண்ணாரு தமிழ்நாடு பூரா. அப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி, அண்ணாமலை ஆதரவு வாக்கு வங்கி. அது இயல்பாக ஒண்ணு பிஜேபிக்கு வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா அதிமுகவுக்கு வந்திருக்கணும். எங்க வந்திருக்கு? பிஜேபி ஒரு சீட்டு தான் ஜெயிச்சது. அப்படின்னா அது எங்க போயிருக்கு? திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி தாவேகாக்கு போயிருக்கு. அப்படின்னா அண்ணாமலை என்ன பண்ணிட போறாரு இப்போ புதுசா? சரி, இதுல வந்துங்க உண்மையிலேயே தாவேகா பெட்டர் பொசிஷன்ல இருக்கு. ஓகே. ஆனா அவங்களுக்கு அது தெரியல போல இருக்கு. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. இவங்க யாரையுமே சேர்க்க வேண்டாங்க. இந்த இன்ஜினியர்டு டிஃபெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது ராஜினாமா நாடகங்கள், இது எல்லாமே வாக்காளர்கள், லோக்கல் வாக்காளர்கள் இருப்பாங்களா கரூர்லயோ மத்த இடத்துலயோ, அவங்க மனதுல இது ஒரு அருவருப்பை தான் உருவாக்கும். சார், கடைசி கேள்வி சார். திமுக தொடர்ச்சியாக எங்க தயவுல தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குங்கிற சொன்ன ஈகோவை டச் பண்ணதன் விதமாக தான் இப்படிப்பட்ட ராஜினாமா காட்சிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? திமுக அப்படி சொல்லியே இருக்க வேண்டாங்க. அது போக இந்த 6 மாசத்துல ஆட்சிக்கு வந்துரும், 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்துரும், அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. கலைஞர் அப்படியான தப்பு பண்ணி தான் கடைசியில் ஜெயலலிதா வரைக்கும் ஆட்சி போய் தொடர்ந்தது. அதிமுக ஆட்சி தொடர்ந்தது. ஆட்சி என்பது ஒரு நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் டைம்ல அவங்க பண்ற தவறுகள் இல்ல அவங்க சரியா நடந்துக்கிறத வச்சு வாக்காளர்கள் டிசைட் பண்றது. திமுக டிசைட் பண்றது கிடையாது. அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிடணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஆட்சியும் ஆரம்பத்துல அவங்களுக்கு அபிமானம் நிறைய இருக்கும். அது போக இவர் ஒரு நான் கன்வென்ஷனலா இருக்காரு விஜய். அப்புறம் கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருக்கு. அண்ணாமலையும் சினிமாட்டிக்கா ட்ரை பண்ணவர் தானங்க. நான் கன்வென்ஷனலா சாட்டையெல்லாம் எடுத்து எந்த தலைவராக அடிச்சுக்குவாங்களா? செருப்பு போடாமத்துல நடக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? தமிழ்நாட்டு ஆட்சியில் அதெல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க. அப்ப சாட்டையால அடிச்சுக்கிட்டே இருந்தாரு, ஒருத்தர் ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சாரு. என்ன இந்த விஷயம்லாம் அதுக்குள்ள மறந்து போச்சா என்ன? இல்ல. அப்ப இப்ப அண்ணாமலை புதுசா நான் அப்துல் கலாம் உயித லீடர்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாட்டை எடுத்து அடிச்சுக்குவா ஒவ்வொருத்தரும். சோ இவங்க எல்லாரும் ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணாங்க. விஜய் ஒண்ணு ட்ரை பண்ணாரு. விஜய் ட்ரை பண்ணது சக்சஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதானே? அப்ப அந்த மெரிட்ல அவர் போயிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மெரிட்டை குறைக்குமா கூட்டுமா? நிச்சயமா மெரிட்டை குறைக்கதான் வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் சார் என்ன நடக்குது அப்படின்னு. ஆகஸ்ட் மாசத்துல இடைத்தேர்தல் வரும் சொல்றாங்க. எத்தனை தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருங்கிறத எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையா பேசிருக்கீங்க. என்ன குறித்து பேசியிருக்கோம் சார்?